இறை இயேசுவின் பிரியமானவர்களே, மின்னொளிகளால் திருக்கோவில் அலங்கரிக்கப்பட்டு அன்னையின் கண்கொள்ளா காட்சியாய் பரவசமூட்டும் எங்கள் அன்னையின் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் புதுகை மறை மாவட்ட அதிபர் அவர்களே, குடந்தை மறை மாவட்ட அதிபர் அவர்களே, எங்களது பங்கு தந்தை ஞானதுரை அடிகள் அவர்களே, இவர்களோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் அனைத்து அருட்தந்தை அவர்களே, அருட்சகோதரிகள் அவர்களே, அன்னையின் பக்த கோடிகள் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்று அனைவருக்கும் எங்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆதியிலே ஆதாம் ஏவாள் ஆண்டவருக்கு அடிபணிய மறுத்தபோது ஆண்டவர் சினம் கொண்டு தன் இதயத்திலே ஒரு திட்டம் தீட்டினார். அந்த திட்டம்தான் புதிய ஏவாள் அன்னை மரியாள். ஆனால் பழைய ஏவாளோ ஆண்டவருக்கு அடிபணிய மறுத்தவள். புதிய ஏவாளான அன்னை மரியாள் ஆண்டவருக்கு ஆம் என்ற ஒரு வார்த்தையால் அகிலத்தை மீட்டார். இந்த அன்னையானவள் ஜெபத்தை தனது வாழ்வாக்கியவர். ஆண்டவரை கருவறையிலிருந்து கல்லறை வரை அர்ப்பணித்தவள். எந்தெந்த உயிர்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதோ அத்தனை உயிருக்கும் தாயானவள் இந்த அன்னை மரியாள் தான். நாம் அன்னை மரியாளை பற்றி விவிலியத்தில் தொடக்க நூல் முதல் பகுதியிலும் எசாயா நடுப்பகுதியிலும் திருவழிப்பாட்டு கடைசி பகுதியிலும் அன்னை மரியாளை பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்னை மரியாளோ ஜெபத்தையே தனது வாழ்வாக்கி கொண்டவள். ஜெபத்தை தன் இதயத்திலே தியானித்தவள். அதனால் தான் அன்னை மரியாள் இறைவனின் திட்டங்களை அறிய முடிந்தது. அதேபோல் நாமும் அன்னையைப் போல் ஜெபத்திலும் தவத்திலும் தானித்தோம் என்றால் உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். புனித பலி உறவின் பலி, புது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி உறவின் பலி, புது வாழ்வு தரும் அன்பின் பலி. இறைக்குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலையலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்த்திடும் பல இதயம். குங்குமமும் சந்தனமும் சேர்த்தரைச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்தரைச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். திருப்பலி நிறைவேற்றிடவே நாங்கள் உம்மை அழைக்கிறோம். குருகுலமே நீங்கள் வருக. திருப்பலி நிறைவேற்றிடவே நாங்கள் உம்மை அழைக்கின்றோம். குருகுலமே நீங்களும் வருக. இறையருளை தந்திடவே வருக. இறையருளை தந்திடவே வருக. மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்தரைச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்தரைச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். திருப்பலியில் பங்கு பெற நாங்கள் உம்மை அழைக்கின்றோம். திருமக்களே நீங்களும் வருக. திருப்பலியில் பங்கு பெற நாங்கள் உம்மை அழைக்கின்றோம். இறைகுலமே நீங்களும் வருக. இறையருளை பெற்றிடவே வருக. இறையருளை பெற்றிடவே வருக.
ஆலய மணியின் ஓசையிலே சங்கமித்து கூடி வாருங்களே. திருமுன் கூடிடுவோம். தலைவன் இயேசுவின் வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். தலைவன் இயேசுவின் வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். குத்து விளக்கு ஏற்றுதல். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. கதிரவன் ஒளிவதால் தாவரங்கள் செழித்து வளர்கின்றன. அந்த கதிரவனையே படைத்து ஒளிவிக்கின்ற முடிவில்லா பேரொளியாகிய இறைவன் எல்லா படைப்புகளின் வாழ்வையும் வளமாக்குகின்றார். எனவே நானே உலகின் ஒளி என்று சொன்னவர் நம் நடுவில் பிரசன்னமாக இருக்கிறார் என்பதன் அடையாளமாக குத்துவிளக்கை ஏற்றுவோம். முதல் திரியை நம் புதுக்கோட்டை மறைவட்ட அதிபர் தந்தை அவர்களும் மயிலாடுதுறை மறைவட்ட அதிபர் தந்தை அவர்களும் இணைந்து ஏற்றுவார்கள். இரண்டாம் திரியை நம் பங்கில் உள்ள அருட் சகோதரி அவர்களும் நெய்வாசல் அருட் சகோதரி அவர்களும் இணைந்து ஏற்றுவார்கள். மூன்றாம் திரியை நம் ஆலயத்தின் பொறுப்பாளர் திரு சந்தனராஜ் காரியதர்சர் அவர்களும் கணக்கு பிள்ளை திரு ராஜேந்திரன் அவர்களும் இணைந்து ஏற்றுவார்கள். நான்காம் திரியை பொது நிலையினர் சார்பில் இருவர் இணைந்து ஏற்றுவார்கள். ஐந்தாம் திரியை நம் ஊரின் இளைஞர் இளம்பெண்கள் இணைந்து ஒளியை ஏற்றுவார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினருடும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்குரிய உபகார அன்னையின் அன்பு பிள்ளைகளே, ஆண்டுதோறும் நடக்கின்ற 3 அரசர்கள் சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு உபகார அன்னை எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பாள் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அருள் தந்தையர்கள் சார்பாக, பங்கு தந்தை சார்பாக இந்த தெய்வீக திருப்பலியில் இணைந்து எங்களோடு இணைந்து ஜெபித்து அருளாசி பெற உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த இடம் வரலாற்றில் மிக முக்கியமான இடம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பல்லாண்டுகளாக இந்த 3 அரசர்கள் சமத்துவ பொங்கல் விழாவிற்காக பல்வேறு திசைகளிலிருந்து ஜாதி மத இன வேறுபாடுகளை கடந்து அனைத்து இன மக்களும் உபகார அன்னையின் அன்பு பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துகின்ற இடம். இந்த ஆண்டுதான் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றேன்.
என் ஊருக்கு அருகிலுள்ள ஒரு குடும்பத்தை இப்பொழுது சந்தித்தேன். கடந்த 28 ஆண்டுகளாக இங்கே வருகிறோம் என்று சொன்னார்கள். என்னுடைய உறவுக்காரர்கள் சிலரையும் சந்தித்தேன். ஆண்டுதோறும் இங்கே வருகிறோம் என்று சொன்னார்கள். என் பங்கு செக்காலை புனித சகாய மாதா ஆலயத்திலிருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் ஆண்டுதோறும் வருவதை அறிந்து மகிழ்கின்றேன். அப்படியென்றால் என்ன புதுமை இங்கே நடக்கின்றது? யார் இந்த உபகார தாய்? முன்னுரையில் நாம் கேட்டது போல ஆண்டவர் இயேசுவை ஈன்றெடுத்த அன்னை மரியாளின் இன்னொரு பெயர் உபகார தாயாக இங்கே நாம் போற்றுகின்றோம். பெற்ற தாய்க்கும் தத்தெடுத்த தாய்க்கும் என்ன வேறுபாடு என்று ஒரு இளைஞன் இன்னொரு இளைஞனிடம் கேட்டானாம். அப்பொழுது பெற்ற தாய் என்பவள் தன்னுடைய வயிற்றில் குழந்தையை வளர்த்தெடுக்கின்றவள். தத்தெடுத்த தாயானவள் வயிற்றில் குழந்தையை வளர்த்தெடுக்கும் பேறு கிடைக்கவில்லை என்றாலும் தன்னுடைய இதயத்தில் அக்குழந்தையை வளர்த்து அன்றாடம் வளர்த்து முன்னேறுவதை கண்டு மகிழ்கின்றவள் என்று சொன்னான். ஆம் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு பாலனாக இந்த மண்ணிலே பிறந்து நமக்கெல்லாம் மீட்பராக வந்த அந்த இம்மானுவேலாம் இயேசுவை பெற்றெடுத்தவள் நம்முடைய அன்னை மரியாள். நம்மையெல்லாம் அவர் வழியாக அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவும் இறுதியில் தன் தாயிடம் இதோ உன் மகன் என்று யோவானை ஒப்படைத்த போது நம்மையெல்லாம் இந்த தாயின் அன்பு பிள்ளைகளாக ஒப்படைத்திருக்கிறார் என்பது நமது அசைக்க முடியாத நம்பிக்கை. நம்மை வளர்த்தெடுக்கின்ற, நம்மை தத்தெடுத்திருக்கின்ற பெற்ற தாயை போல நம்மை பாதுகாத்து பராமரிக்கின்றவள் தான் இந்த ஏலனாப்பட்டியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புனித உபகார அன்னை. பல்வேறு ஆண்டுகளாக பலர் இங்கே வந்து பலன் பெற்று செல்கின்றார்கள். அன்னையின் பரிந்துரையால் ஆண்டவனின் அருளை பெற்று சென்றிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த என் நண்பர் ஒரு சகோதரர் என் பங்கில் இருப்பவர் சொன்னார், நான் எதையாவது ஒரு காரியம் எடுக்கும் முன் ஏலனாப்பட்டிக்கு செல்வேன், உபகார தாயிடம் வேண்டுவேன், வேண்டுவதெல்லாம் கிடைக்கின்றது, அடிக்கடி அந்த உபகார தாயிடம் செல்கின்றேன் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இதுதான் நமது நம்பிக்கை. நமது நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றோம். 3 அரசர்கள் பாலன் இயேசுவை சந்தித்த நாள்தான் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி. ஊர் தலைவர் பெரியவர் காரியக்காரர் என்னிடம் சற்று முன்பாக சொன்னார், நாங்கள் 6ஆம் தேதி எந்த தேதி சொல்லவே தேவையில்லை, எல்லா மக்களும் ஜனவரி 6 இங்கே வந்து விடுவார்கள், நாங்கள் அழைப்பு கொடுப்பதில்லை, தேதியை மாற்றுவதில்லை, ஜனவரி 6 என்றால் எலனாப்பட்டியிலே உபகார மாதாவுக்காக சமத்துவ பொங்கல் நடக்கும் என்பது ஊரறிந்த உலகறிந்த விஷயம் என்று சொன்னார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இத்தகைய வரலாற்று சிறப்பு மிக்க அண்மையிலே தஞ்சை மறைமாநில ஆயர் மேதகு முனைவர் சகாயராஜ் அவர்கள் இந்த தலத்தை திருத்தலமாக உயர்த்தி இருக்கின்றார். அதுவும் நமக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயம். இந்த நேரத்தில் திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற உங்களை எல்லாவற்றையும் நமக்கு யாவையும் செய்து முடிக்க உபகார தாயிருக்கிறார் என்று இங்கே எழுதியிருக்கின்றோம். அதே நம்பிக்கையோடு உங்கள் மனதில் எழுகின்ற எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி உபகார தாயே உம் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசி உபகாரம் செய்திடுவாய் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். எங்களுடைய எண்ணங்களை ஏற்றருளும், எங்களுடைய தேவைகளை அறிந்து எங்களை வாழ்விப்பீராக என்று சொல்லி நாம் அனைவரும் நலமுடன் வளமுடன் உறவுடன் மகிழ்வுடன் ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழ வேண்டும் என்று புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் இறைவார்த்தையில் சொல்வது போல ஆண்டவரோடு இணைந்து அன்னை மரியாள் உபகார தாயின் பரிந்துரையால் என்றும் மகிழ்ந்து வாழ்ந்திட, நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்திட, குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்திட, பல்வேறு கருத்துக்களோடு வந்திருக்கின்ற நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று அனைவரும் ஒரு நிமிடம் கரங்களை கூப்பிய வண்ணமாக கண்களை மூடி எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்களோ அந்த எண்ணத்தை உங்கள் மனக்கண் முன் கொண்டு வாருங்கள். அன்னை வழியாக ஆண்டவரிடம் அருள் வேண்டி இத்திருப்பலியிலே பக்தியோடு பங்கேற்போம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும், நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரை நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரை எம்மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாற்றியில் இருப்பவர் நீரே. ஆ, 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 ஆமென். ஆ. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, முது திரு அவையின் விண்மீன் வழிநடத்தவும் ஒரே திருமகனை என்று பெரேனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருளமை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் முதுமாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக. மோடு தூயாபியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூ உலகை மூடும், கார் இருள் மக்கள் இனங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டேன், தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டேன். தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டேன், தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டேன். உன்னால் இதயம் புதியதானது, உறவால் வாழ்வு இனிமையானது. உன்னால் இதயம் புதியதானது, உறவால் வாழ்வு இனிமையானது. எல்லாம் இங்கு நீயே என்று உள்ளம் பாடுது. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டேன், தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டேன். நீதானே என் சொந்தம், நீங்காது நம் பந்தம். உன்னோடு என் வாழ்வு அழகானது. வரமாகும் உன் அன்பு, வாழ்வாகும் உன் வாக்கு, உன்னாலே என் வாழ்வு உயர்வானது. உன் அன்பில் நனைந்தேன், உன்னோடு கலந்தேன், உன் அன்பை பகிர்ந்தேன், உனதாகிறேன்.
உன் அன்பை பகிர்ந்தேன் உனதாகிறேன். என்னகம் வாழ்பவா, இணையாழ்பவா, இறைவா என் நிறைவானவா. தெய்வம் உன் அன்பில் பேராவல் கொண்டே, தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. அறம் சூழும் உன் வாழ்வு, அருள் சேர்க்கும் உன் வாக்கு, இறைவா உன் பேரன்பு நிலையானது. அழகான உன் எண்ணம் மறையாது எனில் என்றும் நிறைவான என் வாழ்வு மகிழ்வானது. உன் அன்பை உணர்ந்தேன், உன் பாதை நடந்தேன், உன் பண்பின் ஈர்ப்பில் உன் வசமாகிறேன். உன் அன்பை உணர்ந்தேன், உன் பாதை நடந்தேன், உன் பண்பின் ஈர்ப்பில் உன் வசமாகிறேன். என்னகம் வாழ்பவா, இணையாழ்பவா, இறைவா என் நிறைவானவா. தெய்வம் உன் அன்பில் பேராவல் கொண்டே, தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. உன்னால் இதயம் புதியதானது, உறவால் வாழ்வு இனிமையானது. உன்னால் இதய புதியதானது, உறவால் வாழ்வு இனிமையானது. எல்லாம் இங்கு நீயே என்று உள்ளம் பாடுது. தெய்வம் உன் அன்பில் பேராவல் கொண்டே, தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 2, 3 மற்றும் 5, 6 வரையில் உள்ள திருமறை வாக்குகள். சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே மறைபொருள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah. 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 விண்மீன் எழக் கண்டோ
துதிக்கின்றோம். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் ஒன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான்கடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று உபகார அன்னை திருத்தலத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடி அன்னையின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நலன்களுக்காகவும் அவருக்கு நன்றி சொல்வதோடு கூட 3 ராஜாக்கள் திருவிழாவாகிய இன்று நன்றியின் வெளிப்பாடாக பொங்கல் வைத்து இறைவனுக்கு நன்றி பண்பாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் இந்த விழா நமக்கு எடுத்துரைக்கும் கருத்து என்ன என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எத்தனையோ பேர் இறைவனுடைய தரிசனத்தை காண வேண்டும் என்று காலங்காலமாக காத்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியில்
அது எப்படி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் இப்படி எண்ணினார்கள். பரிசேயர்கள் இப்படி நினைத்தார்கள், மக்கள் சட்டங்களை சரிவர அனுசரித்தால் நிச்சயமாக மெசியா தோன்றுவார். அந்த மெசியா தோன்றுகின்ற பொழுது சட்டங்களை அனுசரிக்கின்றவர்களுக்கு இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். சதுசேயர்கள் நினைத்தார்கள், ஆலய வழிபாடுகள் சிறப்பாக இருந்தால் அந்த ஆலய வழிபாடுகளை முன்னிட்டு நாம் கொண்டிருக்கின்ற கடவுள் மீது கொண்டிருக்கின்ற அந்த அன்பின் காணிக்கை, அன்பின் தியாகத்தை முன்னிட்டு அவர் மெசியா உடனடியாக வந்து நமக்கு தரிசனம் தருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். சட்ட வல்லுநர்களும் சட்டங்களை அனுசரிக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். இப்படி ஒவ்வொருவரும் அவரவருடைய பாணியிலே அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். காத்து கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் இறைவனுடைய தரிசனம் கிடைத்ததா என்றால், நாம் இந்த நற்செய்தியுடைய தொடக்கத்திலே வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நிகழ்வு நமக்கு சொல்லுகின்ற பாடம் இதுதான், யாருக்கு அவருடைய தரிசனம் கிடைக்கும் என்று. முதலாக ஆடு மாடு வைத்துக் கொண்டிருந்த வெட்டவெளியில் தங்கியிருந்த அந்த இடையர்களுக்குத்தான் ஆண்டவருடைய தரிசனம் முதலில் கிடைத்தது என்று வாசிக்கின்றோம். இவர்களைப் போல் நான் மேற்சொன்ன அந்த மக்களைப் போல அவர்கள் எதையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கவில்லை. தங்களுடைய கடமையை செய்து கொண்டு தாங்கள் கடவுளுடைய அன்புக்கு உட்பட்டவர்கள் என்று எண்ணி, கடவுள்தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி, அவர்தான் பாதுகாப்பும் அரணும் கோட்டையுமாக இருக்கின்றார் என்று சொல்லி தங்களுடைய எளிய வாழ்க்கையினால் கடவுளை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்து எதையும் காத்து கொண்டிருக்கவில்லை. கடவுள் ஒருவர்தான் எங்களுக்கு எல்லாம், அவர்தான் எல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குத்தான் முதலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் கிடைத்தது என்பதை நாம் முதலாக இயேசு பிறந்த பொழுது அந்த வானதூதர் அறிவித்தது செய்தது. இதோ உங்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன், தாவீதின் ஊரிலே உங்களுக்காக ஒரு மகன் பிறந்திருக்கின்றார், அங்கே தீவன தொட்டியில் அதை கிடத்திருப்பார்கள், நீங்கள் போய் பாருங்கள் என்று சொன்னவுடன் எந்த கேள்வியும் அவர்கள் கேட்கவில்லை. அப்படியா, அதுவா, இதுவா என்று கேள்வி. அவர்கள் சொன்ன மாத்திரத்தில், அதை கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் அங்கே சென்று அந்த குழந்தையை ஆராதித்து அவர்களுடைய வழியை, அவருடைய நன்றி அறிதலை அவர்கள் காட்டினார்கள் என்று நாம் நற்செய்தியை படிக்கின்றோம். இரண்டாவதாக நாம் படிக்கின்றோம், கடந்த வாரத்தில் நாம் வாசித்த வாசகம் இதைத்தான் சொல்லுகின்றது. அன்னாவுக்கும் அங்கே சிமியோனுக்கும். சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு இவ்வாறு, உமக்காக நான் காத்திருந்தேன், உன்னுடைய மீட்பை என்னுடைய கண்கள் கண்டு கொண்டன, இப்பொழுது என்னை அமைதியாக போக விடும் என்று சொல்லி குழந்தை இயேசுவை கையில் ஏந்தக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. தரிசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. அதே போன்று அந்த முதிர்ந்த வயதில் இருந்த அந்த அண்ணாவுக்கும் அங்கே இடைவிடாது கடவுளிடமே சேவை செய்து கொண்டிருந்த அண்ணாவுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு. ஏனென்றால் அவள் கடவுளுக்காக காத்திருந்தவர், கடவுளுடைய அன்பை பற்றி மற்றவர்களுக்கு சொன்னவர், கடவுள் மீது கொண்டிருக்கின்ற ஆழமான விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாக அந்த பெண்மணி வாழ்ந்திருக்கின்றார். அவரை இறைவாக்கினர் என்று அதிலே போற்றப்படுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணிக்கு இறைவன் அவருக்கு இயேசுவை பற்றிய சொல்லக்கூடிய, அந்த குழந்தையை பற்றிய அருமை பெருமைகள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இப்படி இவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள். அடுத்ததாக இப்பொழுது இந்த 3 அரசர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. எத்தனையோ பேர் தேடிக்கொண்டிருந்தாலும் இந்த அரசர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைத்தது. இவர்கள் எதற்காக தேடினார்கள்? இவர்கள் ஏதோ இந்த விண்மீன் வழிகாட்ட, விண்மீன் வழியாக ஏதோ ஒன்று நல்லது நடக்கப் போகின்றது, இதன் வழியாக யாரோ ஒரு முக்கியமான மனிதர் இந்த உலகத்தில் தோன்றி இருக்கின்றார், அவரை பற்றி அறிந்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அக்கறையோடு தேடினார்கள், ஆர்வத்தோடு தேடினார்கள். எந்த இடைஞ்சல் வந்தாலும் அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. மாறாக அவர்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருந்தார்கள். யாரை கேட்டால் இது தெளிவாக என்று கேட்க முடியும் என்று அரசனிடமே சென்று அரசன் பிறந்திருக்கின்றானே என்று கேட்கக்கூடிய ஒரு தைரியம் அவர்களுக்கு இருந்தது. காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு அந்த குழந்தையை பற்றி அறிய வேண்டும், அதை கண்டு அவரை ஆராதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அவர்களுக்கு ஒற்றை நோக்கு, ஒற்றை சிந்தனை எதுவாக இருந்தது என்றால் கடவுளை காண வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான். ஆகவேதான் அவர்கள் அங்கே சென்ற பொழுது அந்த குழந்தையை காணுகின்ற பாக்கியம் கிடைத்தது. மீண்டும் கனவில் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக சென்றதாக நாம் இன்றைய நற்செய்தியை படித்தோம். அன்புக்குரியவருடைய கடவுளை நாம் தரிசிக்க வேண்டும் என்றால் இவர்களைப் போல எளிய உள்ளம் படைத்தவர்களாகும். மனதில் ஒன்றை வைத்து வெளியில் ஒன்று பேசாமல் ஒற்றை சிந்தனையிலே பயணிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நேர்மனத்தோடு
நேர்மையான உள்ளத்தோடு எந்த மனிதன் கடவுளை தேடுகின்றானோ அவர்களுக்குத்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த மேற்சொன்ன நான் முதலில் குறிப்பிட்ட பரிசேயர்களாகட்டும் சதுசேயர்களாகட்டும் அல்லது மறைநூல் வல்லுநர்களாகட்டும் மற்ற மனிதர்கள் எல்லாம் ஏன் அவரை தரிசிக்க வேண்டும், கடவுளுடைய அருளை பெற வேண்டும் என்று எண்ணினார்கள் என்றால் அவர்கள் உள்ளத்திலே ஒரு மமதை இருந்தது. அவர்கள் தேடியதற்கு காரணம் தங்களுக்குத்தான் எல்லாம் முன்னுரிமை. அதாவது நான் சட்டங்களை அனுசரிக்கின்றேன், கடவுள் வருகின்ற பொழுது எனக்குத்தான் முதலில் இடம் கொடுப்பார். நான் எல்லாவற்றையும் நிறைவாக செய்திருக்கின்றேன், ஆலய வழிபாட்டில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன், எல்லாவற்றையும் நிறைவாக செய்திருக்கின்றேன், ஆகவே எனக்குத்தான் கடவுளுடைய தரிசனம். இப்படி சொல்லி மற்றவர்களும் தங்களை மற்றவர்கள் புகழ வேண்டி இவ்வளவு பக்தியாக இருக்கின்றார்கள், இவ்வளவு சட்டங்களை எல்லாம் அனுசரிக்கின்றவராக இருக்கின்றார், எல்லாவற்றிலும் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார், இவர்களுக்குத்தான் கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடவுளுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று நேர்மையான உள்ளத்தோடு தேடிக்கொண்டிருந்த இந்த சாதாரண எளிய மனிதர்களுக்குத்தான் கடவுளுடைய தரிசனம் கிடைத்தது. இன்று இத்தனை பேர் இந்த ஆலயத்தில் குடுமி இருக்கின்றோம் என்றால் இந்த அன்னை நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன? பொதுவாக யூத தாய்மார்கள் ஜெபிப்பது வழக்கம், எல்லா தாய்மார்களும் ஜெபிப்பது வழக்கம். அந்த தாய்மார்கள் எப்படி ஜெபிப்பார்கள் என்றால், மெசியா பிறக்கின்ற பொழுது தங்களுடைய வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று ஒவ்வொரு யூத பெண்மணியும் ஜெபிப்பது வழக்கம், கேட்டுக்கொள்வது வழக்கம். ஒவ்வொரு பெண்மணியும் தங்களுடைய வயிற்றில் இருந்துதான் மெசியா பிறக்க வேண்டும், கடவுள் பிறக்க வேண்டும் என்று. எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு பேரு அன்னை மரியாளுக்கு கிடைத்தது என்றால் அது அறியப்படாத ஊர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடும், எலனாப்பட்டிலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமா என்று கேள்வி கேட்கக்கூடாது. இங்கே நல்லது இருந்ததுனால தான் இங்கே எல்லாரும் வந்திருக்காங்க. ஆகவே நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்ற கேள்வி கேட்ட அந்த ஊரில் அறியப்படாத ஒரு சிற்றூரில் இருந்த ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் என்ன? அன்னை மரியாள் எல்லாவற்றிலும் கடவுளுக்கு சிறப்பிடம் கொடுப்பவளாக இருந்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதே தன்னுடைய திட்டம் என்று அவர் வாழ்ந்திருக்கின்றார். ஆகவேதான் கடவுள் அறியப்படாத ஊர், இது தெரியப்படாத ஊர் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த அறியாத ஊரிலிருந்து ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்து எல்லாவற்றிற்கு மேலாக உயர்த்தினார் என்றால் அதற்கு காரணம் அவள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை தான். ஆகவே யார் யாரெல்லாம் நேர்மையான உள்ளத்தோடு கடவுளை தேடுகின்றார்களோ, யார் யாரெல்லாம் இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார்களோ, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் ஒரு தடையெல்லாம் தாண்டி அதை பெற வேண்டும் என்று இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் உண்டு என்பதை இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினால் நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் இறைவன் நமக்கு சொல்வதுதான், நேர்மையான உள்ளத்தோடு நாம் இந்த கடவுளை நமக்கு வழிகாட்டிய அன்னை மரியாவின் அவர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட இறைவன் பெற்ற அனைத்து காரியங்களுக்கும் நாம் நன்றி செலுத்துவதற்காக இந்த ஊருக்கு வந்திருக்கின்றோம், இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றோம். இதன் வழியாக நமக்கு இறைவன் நமக்கு சொல்லுகின்ற அறிவுறுத்துகின்ற பாடம் இதுதான். நீங்கள் அன்னை மரியாவை போன்று நேர்மையான உள்ளத்தோடு இருங்கள். அந்த 3 ராஜாக்களை போல அவர்கள் எப்படி தேடினார்களோ அதே போன்று கடவுளை தேடுங்கள். எப்படி ஒவ்வொருவரும் தங்களால் கடவுள் ஒருவர்தான் கதி என்று இருந்த அந்த இடையர்களைப் போல நாமும் வாழ எளிமையான உள்ளம் படைத்தவர்களாக வாழுகின்ற பொழுது இறைவனுடைய தரிசனம் நமக்கு நிச்சயம் உண்டு. ஒரு மனிதன் ரொம்ப நாளா ஆசைப்பட்டான் எப்படியாவது கடவுளை பார்க்கணும்னு சொல்லி. ஆகவே ஒவ்வொரு ஊராக சென்று பார்த்தான். ஒவ்வொரு ஊராக கேட்டான், எப்படிங்க கடவுளை பார்க்கறது? அப்படி யாரு கடவுளை காட்ட முடியும்? கடவுளை காட்டுவதற்கு எங்களுக்கு வழி தெரியல. ஒரு ஊருக்கு போகின்ற பொழுது அங்கே சொன்னார்கள், அந்த ஆத்தங்கரை பக்கத்தில் ஒரு ஆலமர் தடியில் ஒருத்தர் இருக்கார். அவர் நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக அங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது, அந்த ஆசிரமத்தில் உங்களுக்கு வழிகாட்டுவார் என்று சொன்னார். அப்பொழுது அங்கே சென்ற அந்த மனிதன் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தான், எப்படியாவது சாமி அந்த துறவி தனக்கு வழிகாட்டுவார் என்று காத்திருந்தான். காத்துக்கொண்டே இருந்தான். கடைசியாக வந்தார். வந்தவர் சொன்னார், என்னப்பான்னு கேட்டார். நான் கடவுளை காண வேண்டும். கடவுளை காண வேண்டுமா? உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தாரு. மந்திரத்தை சொல்லியாச்சு, காதில் சொன்னார். நீ என்ன செய்யணும், 1 வருஷம் சென்று திரும்பி வா, நான் கடவுளை பார்க்கணும். இவன் போனால் அவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தெல்லாம் சொன்னான், எல்லா ஜெபமும் சொன்னான். அவன் சொல்லிக் கொடுத்த மந்திரமெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தான். ஓய்வு ஒடிவில்லாமல் செய்தான். நல்ல தான தர்மங்கள் செய்தான். எல்லாம் நிறைவாக செய்தான். மறுவரிடம் வந்தான். வருகின்ற பொழுது அந்த துறவி அவனை பார்த்தாராக. போன வருஷம் வந்திருக்கான், அவனுக்கு என்ன செய்யும்? அங்கே ஒரு பெண்மணி வாசலிலே நீர் தெளித்துக் கொண்டிருந்தார். அதாவது சாணத்தால்
தண்ணி தெளிப்பாங்கல்ல, இப்போ நாமெல்லாம் மறந்துட்டோம். அது இப்போ அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதை பார்த்த உடனே அவர் சொன்னார், அம்மா அந்த ஒருத்தன் வர்றான்ல, அவன் வரும் பொழுது நீ என்ன செய்யணும், நீ தெளிக்கிற அந்த சாண நீனை அவன் தலையில் ஊற்று அப்படின்னாங்க. எதையுமே சரியா செய்யாத அந்த பெண்மணி அப்படியே ஊற்றினோன்னு எப்படி இருக்கும்? அவன் வந்தது ஆற்றிலே குடித்து விட்டு மனமகிழ்வோடு அந்த சாமி சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாவற்றையும் நிறைவாக நான் செய்ய வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். இப்பொழுது அவள் ஊற்றினோன்னு பொங்கிட்டான். அப்படியே என்ன வார்த்தை வந்து நீங்களே போட்டுங்க, எவ்வளோ வார்த்தை வந்துச்சு அவளையும் போட்டான். போட்டதுக்கு அப்புறம் அவர் சாமியை பார்த்த துறவியை பார்த்து அவர் சொன்னார், அப்பா நீ பாம்பை போல சீர்ற, நீ போயிட்டு வா. போச்சு. இன்னும் ஒரு நல்ல ஒரு மந்திரத்தை சொல்லி நீ போயிட்டு வா, நீ அடுத்த வருஷம் வா, உனக்கு வந்து நல்லா அவன் வந்தான். நல்லா போயிட்டு வந்தான். போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் இன்னும் அதிகமாக என்னென்ன செய்ய முடியுமோ, கடவுளோடு நெருங்குவதற்கு என்னென்ன செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று விவிலியம் குறிப்பிடுகிறதோ, வேதங்கள் என்ன சொல்லுகின்ற அத்தனையும் அவன் பின்பற்றினான். எல்லாம் நிறைவாக பின்பற்றினான். எல்லாம் நிறைவாக பின்பற்றி அடுத்த வருடம் வந்தவன் நேராக சென்று அந்த ஆற்றிலே குடித்து விட்டு பயபக்தியோடு வந்தான். அதே பெண்மணி அங்கே கூட்டிக் கொண்டிருந்தாள். கூட்டிக் கொண்டிருந்தவளை பார்த்து அந்த துறவி சொன்னார், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ இதுவரைக்கும் கூட்டினில இந்த குப்பை, அந்த குப்பையெல்லாம் ஒரு கூடையில் கொட்டு, அவன் வந்தவன அவன் தலையில கொட்டு அப்படின்னா. திருப்பி எடுத்து எல்லாம் கலந்து இந்த குப்பையை போட்டு குப்பையை அபிஷேகம் பண்ணார். அவனுக்கு வந்தது கோபம். ஆனால் போன தடவை வந்தது மாதிரி இல்லை, கொஞ்சம் தணிந்து விட்டது. அப்பொழுது அவர் சொன்னார், நீ பாம்பை போல கடிக்க பார்க்கிறாய், ஆகவே நீ திரும்பி வா, முன்னொரு தடவை வர அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். திரும்பவும் 3வது வருடம் சென்றான். 3வது வருடம் இன்னும் அதிகமான ஜெபதபங்களை செய்தான். எல்லாவற்றையும் முடித்து கொண்டு கடைசியாக வந்தான். வருகின்ற பொழுது மீண்டும் அந்த பெண்மணியை பார்த்து அந்த வழக்கம் போல் என்ன செய்யணும் அதையெல்லாம் நிறைவாக செய்து விட்டு வந்தான். பவியமாக வந்தான். இன்னும் பயபக்தியோடு வந்தான். அவனை பார்த்தவர்கள் இப்படி ஒரு பக்தியான பிள்ளை நாம் பார்த்ததே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு வந்தான். வந்தவனை பார்த்து அந்த பெண்மணியை பார்த்து அதே குரு சொன்னார், உன் வச்சிருக்கிற தொடப்ப கட்டையால ஓங்கி அவன் காலில் அடி கொடு அப்படின்னார். ஓங்கி அடிச்சார். அப்பொழுது அவள் சொன்னான், தாயே ரொம்ப நன்றி, நான் கடவுளை காண நான் விரும்பினேன், என்னை விட நீ தான் ஆர்வமாக இருக்கின்றாய். ஒவ்வொரு தடவையும் நீ வைத்த சோதனையில் நான் தோற்றுக்கொண்டே இருந்தேன். நான் இன்று தோற்க விரும்பவில்லை, மாறாக நீ செய்த ஒவ்வொரு செயலின் மத்தியிலும் நான் ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டேன். இறைவனை தேடுகின்றவர்களுக்கு எது இருக்க வேண்டுமோ, எவ்வளவு ஆர்வம் இருக்க வேண்டுமோ அதைவிட ஆர்வம், அமைதியான மனமும், தெளிந்த நீரோடையை போன்ற மனமும், உண்மையான அன்பான பாசமும் இருக்கின்ற நேர்மறையான எண்ணமும் இருக்கின்றவர்கள் தான் அவரை தரிசிக்க முடியும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நன்றி என்றான். கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாக வந்தது. அவன் பார்த்தான், எல்லோரும் நன்றி என்று சொல்லிவிட்டு அங்கே சென்று விட்டதாக அந்த நிகழ்வு கூறுகிறது. அன்புக்குரியவர்களே, யார் யாரெல்லாம் நேர்மையான மனதோடும் உண்மையான அன்போடும் உள்ளார்ந்த அன்போடும் இறைவனை தேடுகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இறைவனுடைய தரிசனமும் அவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக உண்டு என்பதை அன்னை மரியாளும் உணர்ந்து மற்றவர்களுக்கு சொன்னார். அதனால்தான் அவர் பாடிய பாடலை இப்படி சொல்லுகிறார், எல்லா தலைமுறை மக்களும் என்னை பேறு பெற்றவள் என்று சொல்லுமே என்று அவள் தன்னுடைய பாடலை சொன்னதற்கு காரணம் இதுதான். தான் அடிமையை கடைக்கண் நோக்கினார், எல்லா மக்களும் என்னை பேறு பெற்றவர் என்று குறிப்பிடுவர் என்று சொல்லுகின்ற காரணம் இதுதான். ஆகவே ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நாம் இறைவனை காணுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய எளிய மனம், உள்ளார்ந்த அன்பு, நேர்மறையான தேடல், நேர்மையான உள்ளத்தோடு தேடுதல், இந்த செயல்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற பொழுது நீங்கள் நினைத்தது அத்தனையும் கிடைக்கும். நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்ற இந்த புனித பூமியிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் இறையருள் நிறைவாக பொங்கி, இன்று எப்படி பொங்கல் நிறைவாக பொங்கியதோ அதே போன்று உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சியால் உங்கள் பொங்க வேண்டும் என்று இங்கே குழுமி இருக்கின்ற அத்தனை அருட்தந்தையர் பெயரால் உங்களை வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து இறையருள் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நினைக்கின்ற எல்லா காரின் வெற்றியை கொடுப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இப்பொழுது எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா,
எங்கள் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து உமது இறையாட்சி பணியை செய்வதற்கு நல்ல உடல் உள்ள நலனை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அன்னை உபகாரி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு சில நிமிடங்கள் இது இந்த ஆண்டவருடைய அற்புதமான தாயுடைய திருத்தலத்தை நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எனவே எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கின்ற உபகாரமாதா, எனவே பல்வேறு தேவைகளோடு இங்கு வந்திருக்கிறீர்கள். எனவே எப்படி அந்த அரசர்கள் ஆண்டவரை இயேசுவை ஆராதித்தார்களோ அதே போல் நாமும் ஆண்டவரை இந்த நேரத்திலே ஆராதிப்போம். தாயின் கருவிலே உருவாக முன்பே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே கருவிலே, தாயின் கருவிலே உருவாக முன்பே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த நேரத்திலே கண்மணி போல நம்மை பாதுகாத்த ஆண்டவரை நோக்கி அந்த 3 ஞானிகளை போன்று நாமும் ஆண்டவரை இது சிறிய இந்த பாடலின் வழியாக ஆண்டவரை நாம் ஆராதித்து நம்முடைய ஜெபங்களை முழு உள்ளத்தோடு நாம் ஒப்பு கொடுத்து இது நேரத்திலே நாம் ஆண்டவருடைய இந்த அற்புதமான இந்த இல்லத்திலே உபகார தாயின் மிகப்பெரிய இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கருவிலே, தாயின் கருவிலே இப்படி அந்த அற்புதமான ஆவிக்குரிய பாடலை எல்லாம் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். கரங்களை உயர்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். இன்னும் சுத்தமா ஹல்லேலூயா, 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 இயேசுவே ஆண்டவர். நாளத்திலிருந்து இது ஆவிக்குரிய வல்லமையான இந்த பாடலை பாடி ஆண்டவரை முழு மனதோடு நாம் ஆராதிப்போம். எனவே இந்த திருப்பலி என்பது ஆராதனையுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனவே முழு உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதிப்போம். கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். சிறிய பிள்ளையிலிருந்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார். பெரியவனாக ஒன்றை நம்மை இவ்வளவாக ஆசீர்வதித்த ஆண்டவரை நோக்கி முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவர் எழுப்பி நாம் ஜெபிப்போம். குனிந்து தூக்கினீரே, பெரியவன் ஆக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவன் ஆக்கினீரே. அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ, மறந்து போவேனோ, மறப்பேனோ, மறந்து போவேனோ. என்னில் எவ்வளவு அன்பு ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. எல்லாரும் கரங்களை ஊற்றி
ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுளாரெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுளாரெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுளாரெல்லாம் ஆராதிப்பேன் நான். அப்படியே கரங்களை உயர்த்தும். அப்படியே கரங்களை உயர்த்தி மோயிசின் கரங்களை உயர்த்தி ஜெபித்தது போன்று இது ஒரு அற்புதமான இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னாலுமே அன்பு செய்கிற இந்த இடத்துல எத்தனை விதமான அற்புதங்கள் அதிசயங்கள் ஊற்றெடுத்து ஓடுகின்ற இந்த இடத்துல இதோ பல்வேறு தேவைகளோடு நாம் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைவன்மையாக ஒவ்வொரு குடும்பத்தாரும் இதோ உபகாரத்தின் வழியாக தங்களுடைய கோரிக்கைகளையும் தங்களுடைய ஜெபங்களையும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவரே என்னை கண்ணோக்கும் அப்பா என்று சொல்லி பார்ப்போம். உடைய குடும்பத்தினுடைய கரத்திலே ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். இதோ ஆண்டவர் உன்னை என்னாலும் மறவாத இறைவனாக இருக்கிறார், உன்னை என்னால் நேசிக்கின்றவராக இருக்கிறார். இதோ இந்த இடத்திற்கு நீ வந்திருப்பது உன்னுடைய விருப்பம் அல்ல, மாறாக ஆண்டவரை விரும்பியதால் இந்த இடத்திற்கு நீ வந்திருக்கிற. ஆண்டவர் உன்னை கண்ணோக்கி உன்னை பார்க்கின்றவராக இருக்கிறார், உன்னை என்னாலுமே உன்னுடைய கரங்களில் பொறித்து நீ ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கிறார். எனவே இந்த ஆண்டு முழுவதுமாக உடைய குடும்பத்தில் நடக்கப்படுகின்ற எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. எல்லா விதமான பிரச்சனையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. இதோ ஆண்டவர் சொன்னார், வாதையுடைய கூடாரத்தை ஒரு பொழுதுமே நெருங்காது என்று சொன்னார். இதோ உன்னை நான் ஒரு பொழுதுமே மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதோ ஆண்டவருடைய இந்த அற்புதமான இந்த இடத்துல இது எண்ணற்ற புதுமைகள் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிற இந்த இடத்துல ஆண்டவர் உன்னை பேச சொல்லி அழைத்து வந்திருக்கிறார். இயேசுனுடைய கரத்தினுடைய காரியத்தை எல்லாம் நீ ஒப்புக்கொடு. இதோ எல்லா விதமான காரியத்தையும் ஆண்டவர் இதோ தன்னுடைய தாயின் மூலமாக தாய் பரிந்துரை செய்வதன் மூலமாக அதை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். உடல் நலமாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், பொருளாதார தடையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நம்பிக்கையோடு நம்ம வந்திருக்கிறோம். இயேசுவே ஆண்டவரை இந்த பிள்ளைகளுடைய கரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இதோ இந்த திருப்பலி இந்த ஜெபத்தின் வழியாக ஆண்டவரை எண்ணற்ற தேவையை சந்திப்பேன்னு சொல்லி நான் விசுவசிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த நேரத்தில் கூட எல்லா விதமான பிள்ளைகளையும் எல்லா விதமான குடும்பங்களையும் உடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இதோ குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, நல்ல எதிர்காலத்தை கொடுப்பீராக, தொழில் வளர்ச்சியினை பெருக்கி கொடுப்பீராக. இது உடல் நோயினால் வருகின்றவர்கள் மீண்டுமாக ஆண்டவரே உடல் சுகத்தை பெற்று செல்வார்களாக. இது நம்பிக்கையோடு வந்திருக்கிறவர்கள் மீண்டுமாக நம்பிக்கையோடு ஆண்டவரை இந்த தேவை நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவரை வழி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே போதுமான எல்லா விதமான தேவைகளையும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த பலிபீடத்துக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட எல்லா விதமான ஜெபங்களையும் எல்லா விதமான பொருத்தனைகளையும் இந்த உபகாரமான தாயினுடைய வல்லமையான பரிந்துரை வைத்து நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏற்றிடுவாயோ இறைவா, வரமாய் மாற்றிடுவாயோ, நான் தரும் காணிக்கை ஏற்றிடுவாயோ இறைவா, வரமாய் மாற்றிடுவாயோ. நீயோ எல்லாம் படைத்ததென்றோ, எல்லாம் உனக்கே சொந்தமென்றோ, நான் தரும் காணிக்கை ஏற்றிடுவாயோ இறைவா, வரமாய் மாற்றிடுவாயோ. வாழ்வின் கலனும் மாந்தரின் உழைப்பும் உமக்காய் அப்பமாய் கொண்டு வந்தோம். வாழ்வின் சுமையும் அனுதின வழியும் உன் பதம் சேர்ந்திட இருக்கின்றோம். அப்பம் உணவாய் தருவது போல சுமைகளை சுகமாய் மாற்றிடுவாயோ, தருகிறோம் இன்று ஒன்றாய் நின்று கனிவுடன் அருள்வாயோ, தருகிறோம் இன்று ஒன்றாய் நின்று கனிவுடன் அருள்வாயோ. ஏற்பாயோ இறைவா, நான் தரும் காணிக்கை ஏற்றிடுவாயோ இறைவா, வரமாய் மாற்றிடுவாயோ.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் நலனுக்காகவும் உமது கையில் இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் எல்லை போடம் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு வழியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைவருடைய இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகாத்தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீ. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது மாட்சிமை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த மெய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விளைவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளமை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இல்லத்தில் இருந்த நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். நிச நிச கரிசனி நிச பாகரிசனி நிச நிச கரிசனி நிச நீபா நிச நிச கரிசனி நிக பாபகரிக பாச நிச பாகமாத பமகரிசா. எந்த மூலம் வாரும் இயேசுவே, என்னுயிர் தெய்வமே, எந்த உலவாரும் இயேசுவே, என்னுயிர் தெய்வமே. என் மனம் உன்னை தேடும், என் உள்ளம் உன்னை நாடும், என் மனம் உன்னை தேடும், என் உள்ளம் உன்னை பாடும். உணவாக எனில் வாரும் எந்தன் இயேசுவே, உறவாக என்னை காக்கும் எந்தன் தெய்வமே. எந்த உலவாரும் இயேசுவே, என்னுயிர் தெய்வமே. தாயை தேடும் பிள்ளை போல உன்னை தேடினேன், தஞ்சம் என்று உன்னை நானும் வந்து சேருவேன். தாயை தேடும் பிள்ளை போல உன்னை தேடினேன், தஞ்சம் என்று உன்னை நானும் வந்து சேருவேன். உணவா என்னில் வாரும், என் உள்ளம் நீ வாழும், உணவா என்னில் வாழும், என் உள்ளம் நீ வாழும். அன்பே என் அழகே, அருமருந்தே வாரும், திருவிருந்தே வாரும். அன்பே என் அழகே, அருமருந்தே வாரும், திருவிருந்தே வாரும். எந்த உள்ள வாரும் இயேசுவே, என்னுயிர் தெய்வமே. ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நாம் நன்றி சொல்கின்ற ஒரு நேரம். எனவே எல்லாம் உள்ள இறைவனுக்கு உபகாரத்தாயின் வழியாக நாம் நன்றி சொல்கின்றோம். எனவே இங்கு 2 அற்புதமான அருட்தந்தையர்கள் இந்த டைமிங் கரெக்டாக முடிக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். இங்கிட்டு இந்த சைடு பார்த்தோன்னா அண்ணன் வந்து சவுர்ணாய அண்ணன், அங்கிட்டு வந்து
முனைவர் சார்லஸ் ஃபாதர் கரெக்டாக 8:30 மணிக்கெல்லாம் முடிச்சிடும்னு சொல்லிட்டாங்க. அறுபடை ஜெபத்தில் ஜெபமே வரல எனக்கு. அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்ததுனால என்ன சொல்றதுன்னு எனக்கு வரவே இல்லை. அது வந்து அற்புதமாக இந்த நாளிலே இந்த கரெக்டான டைமையோடு நாம் வந்து முடித்திருக்கிறோம். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு 2 கண்கள். ஒன்று உபகாரத்தாயுடைய இந்த அற்புதமான இந்த ஆலயம், மற்றொன்று புனித பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாருடைய ஆலயம். இந்த 2026ஆம் ஆண்டு இவை இரண்டுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக மாறியது. புதிய பங்கு ஆலயம் கட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். அதே போன்று இந்த திருத்தலமானது ஒரு வளருகின்ற திருத்தலமாக ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு உயர்த்தப்பட்டது. இவை இரண்டுக்கும் காரணம் புதுக்கோட்டை மறை வட்டத்தை சார்ந்த அருட்திரு பேரொருத்திரு சபரிநாயகம் அடிகளார் நம்முடைய பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியையும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த ரெண்டு இன்னைக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னா அவருடைய அந்த ஒத்துழைப்பு, அவருடைய பங்கேற்பு, அவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆலோசனை. எனவே இதுதான் இந்த நாட்களிலே நிறைவேறி இருக்கிறது. எனவே பாசத்துக்குரிய அண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது திருத்தலத்தின் சார்பாக நம்முடைய மேலான மரியாதையை செலுத்துகின்ற விதமாக இந்த பொன்னாடை போற்றி நாம் மகிழ்வோம். மீண்டுமாக நம்முடைய பலத்த கரங்களை தட்டி நம்முடைய ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மறைவட்டத்தை சார்ந்த அருமை அண்ணன் தாசிஸ்ராஜ் அவரை இங்கு அழைக்க வேண்டும் சொல்லி பல நாட்களாக எண்ணியது உண்டு. காரணம், அவர் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற உளியமங்கலம் என்ற அந்த பங்கை சார்ந்தவர். எனவே நாங்கள் வந்ததே இல்லைன்னு சொன்னார். நான் சொன்னேன், இது உங்களுடைய குலதெய்வம், நீங்கள் வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை அன்போடு அழைத்தேன். எனவே பல தொலைவு இருந்தாலும் நம்முடைய பாசத்தோடு இங்கு வந்து அற்புதமான ஒரு மறைவுரையை ஆற்றி குறிப்பாக திருத்தலத்தினுடைய ஆசிரியர் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இப்பொழுது தந்தை அவர்களுக்கு திருத்தலத்தின் சார்பாக நம்முடைய பொன்னாடை போற்றி நாம் வந்து மகிழ்கின்றோம். நம்முடைய பலத்த கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களின் உற்சவங்களை உரித்தாக்குவோம். அதைத் தொடர்ந்து சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்த அருள் முனைவர் சார்லஸ், அவரை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. காரணம், ஒரு பக்கத்து மறை மாவட்டமாக இருந்தாலும் புனித செபஸ்தியார் ஆலயம் வந்து உருவாவதற்கு மிக ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு குரு, ஒரு ஆலோசனைப்படி செய்யக்கூடியவர். நம்ம ஒரு பங்கு பக்கத்து பக்கத்தில் போய் ஒரு காணிக்கை எடுக்கணும் அப்படின்னா அந்த சாமியார்கள் மேலையும் கீழையும் பார்ப்பாங்க. ஆனால் அருள் தந்தை சார்லஸ், நான் வந்து இந்த மாதிரி கேட்டு, நீ வாங்க, நீ வந்து உங்களுடைய ஆலயத்திற்காக நீங்கள் வந்து நான் தாராளமாக எண்ணி பார்க்கவே முடியாது 3,40,000 ரூபாய் வந்து அந்த செக்காலை பங்கிலிருந்து கொடுத்துருக்குறாங்க. அது அவருடைய மிகப்பெரிய ஒரு முயற்சி. எனவே அவர் வந்து இந்த இடத்துல வந்து கூப்பிட எனக்கு வந்து தோணலை. ஆனால் வந்து நான் வந்து உரிமையோடு வருகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து அற்புதமான ஒரு முன்னுரையின் மூலமாக இந்த வரலாற்று பின்னணியை சொல்லி இந்த திருத்தலம் எவ்வளவு மேன்மையான சொல்லியிருக்கிறார். எனவே அருள் முனைவர் சார்லஸ் அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய திருத்தலத்தின் சார்பாக அந்த பங்கை சார்ந்த அருமை தம்பி சுரேஷ் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். எனவே நம்முடைய செபங்களை பாராட்டி நாம் அறிவித்துக் கொள்வோம். அனைத்தும் தர்மியான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி பக்கத்து பங்கில் வந்திருக்கின்ற இப்பொழுது அழைத்தாலும் உடனே வரக்கூடியவர் அருள் தந்தை வில்சன் அடிகளார். எனவே அவர்களுக்கும் இப்பொழுது திருத்தலத்தின் சார்பாக நம்முடைய மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவிக்கின்ற விதத்திலே இப்பொழுது அவருக்கு நாம் பொன்னாடை போற்றி நாம் மகிழ்வோம். தொடர்ந்தவருக்காக நாம் ஜெயிப்போம். அதைத் தொடர்ந்து இந்த திருத்தலத்தின் மீது எப்பொழுதுமே வந்து ஒரு தனியாத ஆர்வம் கொண்டிருப்பவர், எப்பொழுது கூப்பிட்டாலும் இந்த திருவிழாவுக்கு வந்து ஒரு தனி மரியாதை, தனி பக்தி வைத்திருக்கிறவர். எனவே இவெல்லாம் ஒரு சாட்சியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உபகாரமாக ஒரு சாட்சியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அடுத்து தம்மியான் அவர்களுக்கு பெங்களூரில் படித்தாலும் இந்த ஒரு நாளை அவர் வந்து ஒதுக்கி வைத்தமைக்காக வருகிறார், ஜெபிக்கிறார். எனவே அவருக்கு நம்முடைய திருத்தலத்தின் சார்பாக நம்முடைய மனமார்ந்த நன்றியை இப்பொழுது தம்மியான் அவர்களுக்கு நமக்கு செலுத்தி நமது ஜெபங்களை உரித்தாக்குவோம். அதே போன்று அவரோடு இணைந்து வந்திருக்கின்ற அவருடைய தந்தை பாஸ்கர் அடிகளார் அவர்களுக்கு இப்பொழுது திருத்தலத்தின் சார்பாக நம்முடைய மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இன்றைய நாளிலே பாடல் குழுவினர் அற்புத விதமாக பாடி இந்த வழிபாட்டை சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும்
எனவே எனக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்ற, ஆன்மீகத்தில் உறுதுணையாக இருக்கின்ற பாசத்துக்குரிய நெய்வாசல் மற்றும் மெய்யபுரம் அருள் சகோதரி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்வதோடு, குறிப்பாக இந்த காரியம் ஒவ்வொரு காரியம் திருத்தலத்தை நடைபெறுவதற்கு எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் காரியஸ்தர் சந்திரராஜ் கனகப்பிள்ளை ராஜேந்திரன். ஒரு அமைப்பை உருவாக்குவது என்பது எவ்வளவு கடினம் என்பது எல்லாருக்கும் தெரியும். எனவே இந்த திருத்தலத்தில் 2026ஆம் ஆண்டு ஒரு முழுமையை நோக்கி நாம் சென்று கொண்டிருந்தோம். ஒன்று, இந்த திருத்தலத்தினுடைய ஒரு அருள் தந்தை, ஆன்மீக தந்தை இல்லம், பிறகு பயணிகள் தங்குகின்ற இடம் இல்லம், மற்றும் ஒரு அருங்காட்சியகம், மற்றும் அதைவிட மேலாக இந்த திருத்தலத்தினுடைய மாண்பை உணர்த்துவதற்காக நற்கருணை ஆராதனை ஆலயம். இவையெல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபத்தினால் எனக்கு கிடைத்தது. உங்களுடைய காணிக்கையை விட உங்களுடைய ஜெபம் அதிகமானது. எனவே அதை உணர்ந்து இந்த இரண்டு பேருடைய ஒரு முயற்சியினால் இதை ஒரு காரியத்தை ஒரு முழுமையாக திருத்தலத்திற்குரிய அடையாளமாக செய்ய முடிந்தது. எனவே காரியஸ்தருக்கும் கணக்கப்பிள்ளைக்கும் இதுக்கு உறுதுணை இருந்த அன்னையினுடைய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை என்னுடைய கரங்களை தட்டி நாம் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து ஒருவரை நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும். எனவே இந்த இடத்துல இந்த திருத்தலம் உயர்வதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விதத்திலே நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அதில் பாராட்டுக்குரிய ஒன்று ஒரு முக்கிய சிலர்கள் எல்லாருமே. ஆனால் அவற்றிற்கு ஒரு அன்னையினுடைய பக்தர் என்று சொல்லுகின்ற விதத்திலே என்னாலுமே சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் காரைக்குடி மற்றும் மெய்யபுரத்தை இரண்டுமே அவர்களுக்கு ஒரு உரிமையான ஒரு இடமாக இருந்து பங்கிற்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது காரைக்குடியில் உள்ள பங்கினுடைய காரியமாக இருந்தாலும் சரி, முன்னின்று செய்யக்கூடியவர். ஒரு இடத்தை பல கோடி ரூபாய் கொடுத்து காரைக்குடியில் வாங்குவதற்கு ஒரு தாராள உள்ள வேணும், அந்த பங்காக இருந்தாலும் சரி. அதே போன்று மெய்யபுரம் பங்கில் என்ன ஒரு காரியம் செய்தாலும் சரி, இப்பொழுது ஒரு ஆலயம் கட்டி கொண்டு இருக்கிறோம். அந்த ஆலயத்தினுடைய முழு ஒத்துழைப்பும் எனக்கு கொடுக்கிறவர் ஒரே ஒரு குடும்பம். எல்லா குடும்பமும் கொடுக்கிறது, ஆனால் அதை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு குடும்பம். அவருடைய ஒரு ஒத்துழைப்பினால் இதை செய்ய முடியுது. ஒரு காலடி எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா அது அவருடைய கொடுக்கின்ற ஒரு தைரியம். எனவே அதன்படி திருவாளர் சுரேஷ் விக்டோரியா குடும்பத்தினருக்கு இப்பொழுது திருத்தலத்தின் சார்பாக இப்பொழுது கணக்கப்பிள்ளை அவர்கள் இந்த பொன்னாடை போர்த்து மகிழ்கிறார்கள். நம்முடைய பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்வோம். சுரேஷ் விக்டோரியா என்றது குடும்பத்தினர். எனவே கடவுளுக்காக செய்வதிலே ஒரு மனம் தளராதவர்கள், எவ்வளவு என்றாலும் கடவுளுக்காக கொடுக்கக்கூடியவர்கள். எனவே அப்படியாப்பட்ட அற்புதமான குடும்பத்தை ஆண்டவர் எனக்கு அடையாளப்படுத்தி கொடுத்தார். எனவே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று யூடியூப் சேனல் பவர் ஆஃப் காட் என்ற அந்த யூடியூப் சேனலில் வந்திருக்கிறவர்கள், எனவே அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனவே தொடர்ந்து இந்த இடத்துல இவ்வாண்டு பொங்கல் வைத்த ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் மீண்டுமாக நீங்கள் எந்த பொருத்தனைகள் வந்தீர்களோ அந்த பொருத்தனைகள் கட்டாயமாக உபகாரத்தாய் உங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எனவே இந்த திருத்தலத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஆன்மீக நிகழ்வும் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமை 10 மணிக்கு திருத்தேர் பவனி, அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆசிரியர் அருமுறை ஜெபம் அன்பின் விருந்து நடைபெறும். அதேபோல் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி, புதன்கிழமை திருப்பலி, இவையெல்லாம் இந்த திருத்தலமான உயர்த்தப்பட்ட பிறகு ஆன்மீக நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே எப்பொழுது திருப்பலி உங்களுக்கு வேண்டுமோ அப்பொழுது நீங்கள் அந்த நீங்கள் தொடர்பு கொண்டிருந்தால் உங்களுக்கு அந்த திருப்பலி நிறைவேற்றப்படும் என்பதை அன்போடு உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இதுவரை அன்போடு பொறுமையோடு எங்களோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டதற்காக மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அன்புக்குரியவர்கள் ரொம்ப நேரம் பேசியிருந்தா பொங்க சூடாரி போயிடும். இருந்தாலும் பங்கு ரொம்ப நேரம் பேசிட்டு எதுவுமே சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் தலைமை நன்றாக இருக்க வேண்டும். அடுத்த இந்த யானதுரை காலத்தில் சிறப்பான நிகழ்வுகளாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இது திருத்தலம் தான் உயர்த்தப்பட்டது. அடுத்து பங்கு ஆலயம் 1 வருஷத்தில் கட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. 1 வருஷத்தில் எங்கேயுமே பங்கு ஆலயம் கட்டி முடித்ததாக வரலாறு இல்லை. நானே சொல்லியிருக்கேன், கட்டலைன்னா துவைச்சி விடுவேன்னு சொல்லி வச்சிருக்கிறேன். அதனால் சிறப்பாக எல்லா நிகழ்வுகளையும் செய்து கொண்டு இருக்கிறவர் எல்லோருக்கும் நன்றி சொன்னார். அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த திருத்தலத்தை மென்மேலும் உயர்த்துவதில் ரொம்ப அக்கறை இந்த ஊரில் உள்ள செஞ்சாலும் அவருடைய தலைமை பண்பு அதிகமாக இருக்கிறது. ஆகவே அவருக்கு உங்கள் சார்பாக, இந்த கிராமத்தின் சார்பாக, திருத்தலின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கப்படுகின்றது. மெய்யபுரம் பங்கு கோயில் திறப்புள்ள தேதியே வாங்கிட்டேன்னு சொல்கிறாரு. நான் அப்புறம் சொல்லணும்னு சொல்கிறேன். இல்லை சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாரு. ஏப்ரல் 14 தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சின வேலை. அதனால் அந்த நாளில் விருப்பமுள்ளவர்கள் அந்த செவஸ்தியார் ஆலயத்திலும் பங்கு பெற்று செவஸ்தியாருடைய ஆசிரியையும் பெறுவோம். நன்றி.
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணகவடியாய் நீர் எங்கள் முன் செல்லுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் அரை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராயே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசி பெற தன்னை வழங்கி மன்றாடுவோம். இருளை நின்று உங்களை தமது வியத்தகு வழிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசி கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு வழியாக திகழச் செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததைப் போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்துக்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அழகே அன்னை மரியாவே, உபகார மாதாவே, அடியோ எம்மை காப்பாயே, ஆண்டவரில் சேர்ப்பாயே. அழகே அன்னை மரியாவே, உபகார மாதாவே, அடியோ எம்மை காப்பாயே, ஆண்டவரில் சேர்ப்பாயே. அருளே நிறைந்த மரியே வாழ்க, ஆகாயத்தின் நிலவே வாழ்க. அருளே நிறைந்த மரியே வாழ்க, ஆகாயத்தின் நிலவே வாழ்க. உத்தமையே, உன்னதத்தின் பாத்திரமே, அன்னை மரியாவே, உபகார மாதாவே, அடியோ எம்மை காப்பாயே, ஆண்டவரில் சேர்ப்பாயே. ஆம் என்ற ஒரு சொல்லால் ஆண்டவரின் தாயாராய், அன்புயரும் தேனமுதாய், அகிலத்தில் வரம் வந்தாய். பெறுவார், நானிலமும் போற்றிடுவார். நம்பி வந்த நலம் பெறுவார், நானிலமும் போற்றிடுவார். எம்மை காப்பாயே, இயேசு பாதம் சேர்ப்பாயே. அருளே நிறைந்த மரியே வாழ்க, ஆகாயத்தின் நிலவே வாழ்க. அருளே நிறைந்த மரியே வாழ்க, ஆகாயத்தின் நிலவே வாழ்க. இறையுள்ள பிறந்த உத்தமையே, உன்னதத்தின் பாத்திரமே, அருளே அன்னை மரியாவே, உபகார மாதாவே, அடியோ எம்மை காப்பாயே, ஆண்டவரில் சேர்ப்பாயே. இதோ உன்னத அடிமையற்றாய் இறைவன் மனித உருவானார். நீப்புயலும் வானரசே, மாதர்கள் கண்டாரே.
வருவார், இசையெல்லாம் பாடிடுவார். ரத்தமே பெறுவார், இசையெல்லாம் பாடிடுவார். பாவி எம்மை காப்பாயே, பரமனருள் சேர்ப்பாயே. அருளே நீங்க வழியே வாழ்க, ஆகாயத்தின் நிலவே வாழ்க. அருளே நீங்க வழியே வாழ்க, ஆகாயத்தின் நிலவே வாழ்க. இறைவுள்ள கவர்ந்த முத்தமே, உன்னதத்தின் பாத்திரமே. அழகே அன்னை மரியாதே, உபகாரமாகாதே. அடியோ என்னை காப்பாயே, ஆண்டவரில் சேர்ப்பாயே. தந்தை மகன் தூய